தமிழ்நாட்டில் 39 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகபட்சமாக 31 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் நோவும், குறைந்தபட்சமாக இந்தியா டுடே 20 24 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு இந்த எக்ஸிட் போல்ஸில் சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு 14 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே அதிகபட்சமாகவும், டைம்ஸ் நோவில் அதில் சி ஓட்டரில் 6 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சி ஓட்டரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கருத்து கணிப்புகள் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு தவறாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன காரணம்னு சொன்னால், இது இருமுனை போட்டியோ மும்முனை போட்டியோ இல்லை. இந்த தடவை மல்டி கார்னர் கான்டெஸ்ட். இதே வெளிநாட்டில் பண்ணும்போது 2 பார்ட்டி 3 பார்ட்டி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் ஒரு இதுதான் சொல்லுவாங்க, அவங்க எக்ஸாக்டாக நாங்கள் சொல்லலை, ஒரு 5% 10% எரர் வச்சு சொல்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு மல்டி கார்னர் கான்டெஸ்ட்டாக இருக்கிற காரணத்தினால இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் நம்ம ஒப்பீனியன் போல்ஸை பொறுத்த வரைக்குமே ஏன்னா இது முதல் தடவையாக இந்த தடவை 5 முனை 6 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தினால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சரியான கருத்து அவர் சொன்னது. மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டுங்கும் போது எப்படி இவங்க கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் எடுக்கிறதும் மல்டி கார்னர் கண்டெஸ்ட் அவங்க மனசில் வச்சு எடுத்துட முடியாது. டைரக்ட் ஃபைட்னா கூட ஓரளவு சொல்லிட முடியும், பெரிய எரர் வராது. மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டுங்கும் போது இதில் எரர் வரத்தான் செய்யும். மேலும் இதில் அமேசிங்காக உள்ள பிரசிடென்ட்ஸ் படி பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பு ஒரு நியூ ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் வந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் பிரசிடென்ட்ஸுக்கு ஒத்து வரல இந்த கருத்து கணிப்பு. குறிப்பாக சி ஓட்டரில் பாஜகவுக்கு 5 இடங்கள், அணிக்கு 5 இடங்கள்னு வருது. பாஜக அணிக்கு 5 இடங்கள் வரலாம். அப்படி பாஜக அணிக்கு 5 இடங்களோ அதை தாண்டியோ கணிசமான வாக்குகளோ வரக்கூடிய பட்சத்தில் அது அதிமுக அணிக்கு இந்த அளவுக்கு சீட்டுகள் வராது. பாஜக அணிக்கு சீட்டுகள் வரும் என்றால் அது அதிமுகவை தான் அதிக அளவில் பாதிக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் நடைமுறை, மக்களின் உணர்வு. அந்த செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் ஃப்ளக்சுவேட்டிங் ஆட்டு 2 சைடு இருந்துகிட்டு இருக்காங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இவர்களும் வாக்களிக்கிறார்கள், அவர்களுக்கும் வாக்கு வங்கியில் சரிவில்லை. திமுக தான் வாக்கு வங்கியில் சரிவு என்பது முன்னுதாரணங்களை வைத்து பார்க்கும்போது, கடந்த கால தேர்தல் நடைமுறையில் பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பு முரண்பாடாக இருக்கிறது. நீங்கள் சாம்பிள் மல்டி கார்னர் கண்டெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம், வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் தானே அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அங்கே 5 கட்சிகள், 5 முனையில் போட்டியிடக்கூடிய கட்சிகளையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கானவங்க அந்த மாதிரிகளுக்குள்ளே இருக்கத்தானே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அதை தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு சாதாரண நம்ம பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கம் என்றைக்கும் ஓசிஃபரஸாக நிறையா பேசுகிறவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு பிஜேபி போல பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கெலாம் உங்களுக்கு மிடில் கிளாஸ் நிறையா வருவாங்க, நடுத்தர வர்க்கத்துலேருந்து வருவாங்க. இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இதுவே சாரும் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி சில பேர் யாருக்கு போட்டோன்றதை சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று தவறாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான இதில் நம்மளால் துல்லியமாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. அதே போல் நிறைய இடங்களில் ஒரு டிபேட்டே இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஓட்டு போடுவது என்பதே ஒரு சீக்ரெட், இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கிறப்ப ஓட்டு போட்டு வந்தவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத சொல்லுவதும் கேட்பதும் சொல்லுவதும் கூட சரியா அப்படின்றத அறநெறி பார்வையிலேயே இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அடிப்படையிலே எக்ஸிட் போலினுடைய அடித்தளத்தையே தகர்க்கிற மாதிரியான விஷயம், ரகசியமானதுங்கிறத முறியடிக்கிற மாதிரி இருக்குது. நடுத்தர வர்க்கம் உரத்த குரல்ல தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி, பிஜேபி போன்ற அணிகளுக்கு சாதகமாக அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்றாரு. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல்ல கடந்த காலங்கள்ல உரத்த குரல்ல நான் ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுத்தர வர்க்கம் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமான எளிய மக்கள் வாக்களித்தார்கள், அவங்களுக்கு போடுறதுதான் வெளியில் அதிகமாக தெரியாது அப்படின்னு கடந்த காலத்துல பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ நிலைமை மாறி இருக்கா என்ன? நிச்சயமா நிலைமை மாறி இருக்கு. இதில் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டது ஒரு பெருமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் மோடிக்கு தான் ஓட்டு போட்டேன், மோடிக்கு வரணுங்கிறதுல பெரிய அளவில் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு வாக்கு வலிமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முடிவு தான் தெரியும். இன்னும் நான் கேட்ட நிறைய பேர் மோடிக்கு ஓட்டு போட்டேங்கிற அளவில் தான் இருந்தது.
நீங்கள் சொன்னது முந்தைய காலங்களில் எளிய மக்கள் வந்து அதிமுக ஆதரவாக இருந்தாங்க. திமுக ஓட்டு போடுறதும் முரசொலியை கையில் வைக்கிறதும் ஏதோ பெரிய அரசியல் தளத்தில் பெரிய இதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்த காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து எளிய மக்கள் கூட யார் கூட்டணி வச்சுருக்காங்கன்னா திமுக கழகம் தான். திமுக கழகம் தான் மைனாரிட்டிகள் கூடயும் அரசியலில் தங்களை நிலைப்படுத்த நினைக்கக்கூடிய தலித் அமைப்புகள் கூடயும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாலும் சிறுபான்மையின மக்கள் வந்து பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் நின்றுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தனக்கு நேசமான ஒரு அணியாக கட்சியாக பார்த்துருக்காங்க. திராவிட முன்னேற்றத்து கூட இருந்திருக்கிறாங்க, அதிமுகவோட இருந்திருக்காங்க. ரெண்டும் வந்து அதில் ஒன்றும் அதிமுகவும் சற்று சளைத்தது அல்ல. நீங்கள் சொல்லப்போனால் அதிமுக வந்து ஒரு கட்டத்தில் 1998 வந்து மிகப்பெரிய பாஜக அரசை வந்து கவிழ்த்தது கூட அதிமுக தான். அதில் வந்து அந்த இடத்துல வந்து அத்தகைய ஒரு செயலை வந்து திமுகவில் செய்ய முடியுமானா நிச்சயமாக அது செய்திருக்க முடியாது. இப்படி மற்றபடி அவர்களும் தவ்ஹீத் ஜமாத் போன்ற சிறுபான்மை அமைப்புகளோட அவங்களும் உருவாடக்கூடியவங்க தான். இப்போ கூட இந்த காலகட்டங்கள் கூட சிறுபான்மை அமைப்புகளை மதித்து தான் நடிகர் விஜய், நடிகர் கமலஹாசன் போன்றவர்களை விட அதிமுக அரசு வந்து சட்டம் ஒழுங்கில் அவர்களுக்கு சாதகமாக இருந்த சூழ்நிலையும் உண்டு. ஆனால் இன்னைக்குள்ள அரசியல் களத்தில் வந்து சிறுபான்மை அமைப்புகள் வந்து 4 இஸ்லாமியர்களுக்கு கூட்டணி மூலமாகவும் தனியாகவும் திமுக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. தலித் அமைப்புகளுக்கு 3 வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இவர்கள் வாக்கு வந்து திமுகவுக்கு அதிக அளவில், திமுக அணிக்கு அதிக அளவில் பதிவாயிருந்தாலும் கூட இந்த பிரிவு மக்கள் வந்து நாங்கள் இங்கே தான் போட்டோம் என்று சொல்லி மற்றவர்கள் மற்றவர்களோ தங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவது என்று வார்த்தை கூறுவோம்ல, அந்த அளவுக்கு செய்து கொள்ள வாய்ப்புகள் கம்மி. அதனால வந்து இந்த மாதிரிப்பட்ட இது வந்து எக்ஸிட் போல ரிஃப்ளெக்ட் ஆகாம போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அணியில இருக்கக்கூடிய அல்லது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களித்த சிறுபான்மையினரும் தலித் மக்களும் வெளிப்படையாக தங்களுடைய முடிவுகளை சொல்லாததுதான் இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததை காட்டுது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உண்மை. ஏன்னா கட்டாயமாக வந்து நலிந்த பிரிவினர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத வந்து சொல்வதற்கு வந்து மிகவும் வந்து அச்சப்படுவார்கள். ஒன்று வந்து சொல்லணுமா, இன்னொன்று வந்து கட்டாயப்படுத்தப்பட்டால் மட்டுமே சொல்வார்கள். அப்படி சொல்லுவது கூட எவ்வளவு தூரத்துக்கு வந்து சரியானதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது வந்து இன்றைக்கி ஒப்பீனியன் போல் அப்படின்றதே வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக தான் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அந்த ஒரு அதை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது ஒன்று வந்து கட்சியை பார்க்குறாங்களா அல்லது வந்து வேட்பாளரை பார்க்குறாங்களா, யாரை பார்த்து வந்து அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து ரீஜன் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். இன்னொன்று வந்து காஸ்ட்டும் இதுவும் முன்னாடியே குறிப்பிட்டது போல் வந்து இன்றைக்கி வந்து ஜாதியும் மதமும் வந்து இன்றைக்கி அதிகமாக ஒரு ரோல் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறோன்னா தனிப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள். இந்த தனிப்பட்ட மனித அடையாளங்களை மையப்படுத்திய ஓட்டளிப்பது அப்படின்றது வந்து மக்கள் சொல்லுவதற்கு ரொம்ப வந்து கூச்சப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. அந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ் வந்து இதுவரைக்கும் சரியாக இல்லாததற்கும் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இந்த மாதிரியுடைய மக்களுடைய ஒப்பீனியன் வந்து எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெண்களை இவங்க கேட்குறாங்க, எவ்வளவு தலித் மக்களை கேட்குறாங்க, எவ்வளவு ஆதிவாசி மக்களை கேட்குறாங்க, எவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்களை கேட்குறார்கள் என்பதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஓப்பனாக சொன்னாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து சரியானதாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறது 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தை சொல்கிறீங்க. இது வந்து பல்வேறு காரணிகளில் ஒரு காரணி எக்ஸிட் போல் பிழையாக போவதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக என்ன இருந்தது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதகமாக என்ன இருந்ததுங்கிறதை பற்றியும் நம்ம பேசலாம். அது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.